நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ டாடா ஏசி கொண்டு போகிறாங்கன்னு வச்சிங்க. ஸோ அடுத்த கட்டமாக உங்களோட ரீச் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து ஹோட்டல்லாம் வேண்டவே வேணாம். இதே நார்மலாக இருந்தால் போதும். இதுவே இருந்தாலே சந்தோஷம். நார்மலாக. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து நிறைய பார்த்தா பிஸியாக இருக்குது ரோடே இருக்குன்னா என் பசங்களும் கஷ்டப்படுங்க, என் பொண்ணு, என் பையன் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. உங்கள் பொண்ணு கூப்பிடுங்க. வாங்க 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 வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் பிரியதர்ஷினி. சத்தமாக சொல்லுங்க. பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி. ஓகே சூப்பர். பிரியதர்ஷினி ரூபேஷ். இவர் தான் ஓனரு. இவர் பேர்ல தான் கடையே இருக்குது. அவர் பேர்ல தான் இருக்கு. ரொம்ப அந்த பொண்ணை கைக்கு வந்து தள்ளு வண்டியில கீழே வச்சுன்னு போடுவோம். எல்லா கஸ்டமரும் வந்து பாவம் நினைப்பாங்க. ஆளு வந்து ஒரு நாளைக்கு வருவாங்க, ஒரு நாளைக்கு வரமாட்டாங்க. குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்படுங்க. வியாபாரம் சரி ஒரு நாள் லீவ் போடலாம் நினைச்சா கஸ்டமர் போயிடுது. அதனால 2 கடையில் ஒரு கடை நிறுத்திட்டு ஒரு கடை போட்டுருவான். வீட்டுக்காரருக்கு இப்போ வயிற்றுல கல்லு தான் என்ன பண்ணுறது, அதனால வந்து ஒரு கடை வச்சுன்னு போட்டுட்டு இருக்கேன். ஸோ 13 வருஷமா நீங்கள் இதே இடம் தான் போட்டுட்டு இருக்கீங்க? ஆமாம். இல்லை கொஞ்சம் ஆப்போசிட்டில் போட்டு ரோடு அகலப்படுத்திட்டாங்க. ஆமாம் ஆமாம். அதனால வந்து நான் ஆப்போசிட்டில் போட்டுருக்கேன். ஓகே. சொல்லுங்க பிரதர், உங்க நேம் பிரதர்? என் நேம் வினோத். உங்களுக்கு வந்து இவங்களோட சாப்பாடு என்ன வந்து சாப்பிட்றது ஸ்பெஷல் என்ன உங்களுக்கு பிடிக்கும்? ஸ்பெஷல் இவங்க கொடுக்குற சிக்கன் கிரேவி. ஓகே. கலக்கியும் நல்லா செம்மையாக இருக்கும். ஓகே. எல்லாமே சொல்லலாம். ஓகே. பொதுவாக சார் அதுவும் இட்லி எப்போவுமே சுட சுட ஆவி பறக்கா கிடைக்க வாய்ப்புங்க அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? இப்போ முட்டை தோசை போது சிக்கன் வந்துருச்சு. ஓகே. ஸ்டார்டிங் ஆவி பறக்க இட்லி முடிஞ்சுது. சாம்பார் ஊற்றுறீங்கம்மா? அண்ட் மக்களே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இட்லி வாங்கியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தா லைட்டிங் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் வீடியோ தெரியுது. ஸோ இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து சட்னி சாம்பார் ஊற்றிருக்கேன் இட்லிக்கு. சூப்பராக இருக்குங்க. இட்லி செம்ம சாஃப்ட். இதே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது. 2 சட்னி கொடுக்குறாங்க. சொல்ல பார்த்தா 3 சட்னி கொடுக்குறாங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா சட்னி. ஸோ சட்னி வந்து பார்த்தா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. 12 மணி வரைக்குமே அவைலபிளாக இருக்குன்றாங்க. டைம் இப்போ வந்து பார்த்தா 11 ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்குது. இன்னமும் அதே மாதிரி வந்து பார்த்தா எல்லா ஐட்டமும் இருக்குது. புதினா சட்னி வேறு லெவலுங்க. கொஞ்சம் லைட்டிங் பிரச்சனை தெரியுதா? ஓகே, இப்போ தெரியுது. பட் முடிச்சுக்கிறோம். மக்களே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோசை வாங்கியிருக்கோம். அது தோசை இது வந்து பார்த்தா ரொம்ப பேட் லைட்டுங்க. சாரி, நிஜமாக வந்து பார்த்தா வேறு எங்கேயும் வந்து லைட்டு கிட்ட கனெக்ட் பண்ண முடியல. வீடியோ பேடாக இருக்குது. சாரி. ஏன்னா க்ளோஸ் ஆகுது. 11 மணி ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஐட்டம் க்ளோஸ் ஆகுது. ஸோ தோசைக்கு வந்து பார்த்தா சிக்கன் சேர்வா வந்து வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
மாசுங்க, செம்மையாக இருக்கு. சூப்பர், தேர்வு அட்டகாசம் பண்ணுறோம். மக்களே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பரோட்டா. பரோட்டா இங்கே வந்து பார்த்தா பயங்கர ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பரோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் தொக்கு, சிக்கன் தொக்கு அட்டகாசம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா வேற லெவல். மக்களே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியில் முடிக்கிறோம். ஸோ சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சூடாக அப்படி கொதிக்குது. அப்படியே பிச்சு எடுத்தோம், அப்படியே சாப்பிட்டு வச்சுக்கலாம், கை பற்றிக்கும். ரோட்டுகளில் சாப்பிட்ற விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அது இன்ஃபினிட்டி லெவலுங்க. சந்தோஷமே வேறு, சாப்பிட்ற ஃபீலும் வேறு. என்னதான் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டாலும் ரோட்டுகளில் உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் வந்து தனி. சப்பாத்தி அட்டகாசம். ஸோ சூப்பருங்க, எக்ஸ்பெக்டேஷனு வீணாகவே ஆகல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மேடம் வரீங்கன்னா நார்மலாக ட்ரை பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த கேள்வி வந்து நல்ல கேட்குறது, உங்களோட சின்ன ஆசை என்ன, பெரிய ஆசை என்ன? சின்ன ஆசை பெரிய ஆசை நீங்கள் கேட்குறது ரைட்டு. நார்மலாகவும் போனாவும் போதும், அதிகமாகவும் தேவை கிடையாது, கம்மியாகவும் இருக்க தேவை. பசங்களை படிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம அதிகமாக சம்பாதிச்சு நம்மளுக்கு கொடுக்க போகிறது கிடையாது, யாரும் போகல, யாரும் கொடுத்தாலும் போகிறது கிடையாது. நார்மலாக இருந்தால் போதும். ஓகே ஓகே, உங்க சஜ்ஜை ரொம்ப சந்தோஷம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் விவேக் சாருக்காக பண்ணிட்டு இருக்கேன். விவேக் சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சார் சொல்லி 1 கோடி மரங்கள் நடந்துச்சு. கடைசி அவர் வந்து பார்த்தா இறக்கும் போது 32 லட்சம் வரைக்கும் அவர் வந்து மரக்கண்ணை நட்டு போயிருக்காரு, நமக்காக நட்டு போயிருக்காரு. ஆனால் இறைச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் 1 கோடி மரங்கள் அவரால் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து தவறிட்டார். அவரோட கனவை நாம் தான் நிறைவேற்றணும். இது வந்து நான் சந்திக்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கண்ணு கொடுக்கணும். ஆனால் இப்போ வந்து பார்த்தா துளசி எல்லாருக்கும் கண்டிப்பாக மரம் வளர்க்கறதை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள், உங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கனவை வந்து அப்துல் கலாம் சாரோட கனவையும் விவேக் சார் கனவையும் நாம தான் நிறைவேற்றணும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ வாழ்த்துக்கள். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, நிஜமாவே வந்து பார்த்தா சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்னும் மேல் மேலே வளரணும், உங்களோட வியாபாரம் நல்லா வளரணும், அதுக்கான வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருப்போம், எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ வந்து பார்த்தா ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதனால வந்து பார்த்தா அவங்களை வந்து நம்ம பிடிக்கவே முடியல. ஸோ வாழ்த்துக்கள்னா சூப்பராக பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். அண்ட் மக்களே இந்த இடத்துல லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக மேடோக்கம் பக்கம் வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் LK Square. எல்லோரும் நல்லா இருப்போம், எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம்.